என் பேர் சதீஷ்குமார். நான் வந்து திருப்பூர்லேருந்து வரேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, நான் இந்த ஃபீல்டுக்கு ரொம்ப புதுசு. எனக்கு இந்த ஃபீல்டு பற்றி எந்த ஒரு நாலேஜும் இல்லை. எனக்கு ஃபஸ்ட்டு இன்ட்ரோ கொடுத்தது என்னோடய ஃப்ரெண்டு தமிழர்ஸ்ன்னு சொல்லிட்டு அவன் தான் எனக்கு இன்ட்ரோ பண்ணான். அவன் ஆல்ரெடி இந்த ஃபீல்டில் இருக்கான். அப்புறம் அவன் தான் வந்துட்டு எனக்கு இந்த மாதிரி ஜி-ஸ்டார்னு ஒன்று இருக்குது, நீ போகிறேன்னா அங்கே போய்ட்டு ட்ரைனிங் எடுத்துக்க, கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னான். நான் அதுக்கு முன்னாடி வீடியோஸ்லாம் எதுவும் பெருசாக பார்த்தது கிடையாது. டேரெக்டாக இங்கே வந்தேன். வந்து ஃபஸ்ட் நாள் கிளாஸே எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது. அப்புறம் செகண்ட் டேஸ்லேருந்து நான் லைட்டாக அந்த வீடியோஸ்லாம் பார்க்க ஆரம்பித்தேன். கொஞ்சம் கொஞ்சமாக பண்ண ஆரம்பித்தேன். அப்புறம் ஒரு 3-4 நாள் போகும்போது எனக்கு ஓரளவுக்கு கான்ஃபிடென்ட் வர ஆரம்பிச்சிது. எனக்கும் அந்த ப்ராக்டிஸ்லாம் இங்கே ஃபுல்லாக ப்ராக்டிக்கல் கிளாஸ் நிறைய இருக்கும். நல்லா ஃப்ரீயாக விட்டுருவாங்க. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். உங்களுக்கு எதாவது டவுட்னாலும் 2 ஸ்டாஃப் சொல்லி கொடுத்தாங்க. இது மோஸ்ட்லி எங்கேயுமே உங்களுக்கு கிடைக்காது. அதுதான் உண்மை. ஏன்னா எல்லா பக்கம் ஸ்டூடெண்ட்ஸ் நிறையா இருப்பாங்க. ஒரு ஸ்டாஃப் எங்கேயும் இருப்பாங்க. நீங்கள் டவுட் கேட்குறதுனாலும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் கேட்கணும். இங்கே ஸ்டாஃப் கூட தான் இருப்பாங்க. நீங்கள் எவ்வளோ டைம் கேட்டாலும் கோவப்படாமல் நல்லா ஜாலியாகவே சொல்லித்தராங்க. உங்களுக்கு அதில் பிரச்சனையே இருக்காது. சொல்லித்தரதுலையோ நீங்கள் கற்றுக்கிறதுலையோ இஷ்யூ இருக்காது. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் சீக்கிரமாக கற்றுக்கலாம். எனக்கு இங்கே ஃபஸ்ட்டு இருக்கும் அதான் எனக்கு இந்த ஃபீல்டு நாலேஜ் அவ்வளோக்கா இல்லைனா எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருந்தது. ஒரு 3 டேஸ் 4 டேஸ் எனக்கு ஆச்சு. ஒரு பிக்கப்பாக இருக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக பிக்கப்பாக இருக்குது. ஒரு 3 டேஸ் ஆச்சு. ஆனால் இப்போது ஒரு 12 டேஸ் ஆகிடுச்சு. இப்போது நீ உட்காந்து ஒரு மொபைல் எடுத்து ஒர்க் பண்ணுவியான்னு கேட்டால் ஒர்க் பண்ணுவேன். என்னால் ஐசி லெவலில் கூட ப்ராப்ளம்ஸ் கண்டுபிடிக்க முடியும். அவ்வளோ ஈஸியாக பண்ணுவேன்ல, நானும் ஆனால் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் வேணும். அது நான் வெளியே போய்ட்டு இன்னும் கொஞ்சம் ஒரு ஒன் மந்த் பக்கம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ண கொஞ்சம் இன்னும் ஸ்பீடாக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடலாம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு டைம் புரியும். நீங்கள் ஆல்ரெடி எப்படி இருந்தாலும் நீங்கள் எல்லாருமே வரவங்க வந்து டேரெக்டாக ஒரு சென்டர் தான் செக் பண்ண மாட்டாங்க. நீங்கள் ஒரு 4-5 சென்டர் செக் பண்ணி பார்த்து தான் வருவீங்க. எனக்கு தெரிஞ்சு மற்ற பக்கம்லாம் ஸ்டூடெண்ட் ஜாஸ்தி இருப்பாங்க, ஸ்டாஃப் கம்மியாக இருப்பாங்க. உங்களுக்கு டவுட்ஸ் கேட்குறது இதிலலாம் கொஞ்சம் இது ஸ்ட்ரகிளாக இருக்கும். அவங்களும் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணியெல்லாம் சொல்லித்தர முடியாது. ஒவ்வொரு ஆளுக்கும் இண்டிவிஜுவலாக கொடுத்துறாங்க. இன்னும் நிறையா சென்டர்லலாம் ஒரு ஸ்கோப்பு ஒரு இது வச்சு ஒரே இடத்துல ஒரு 2 பேர் 3 பேர் கற்றுக்கிற மாதிரி இருக்கும். இங்கே உங்களுக்கு தேவையான எல்லா மெட்டீரியலும் உங்கள் இடத்துல நீங்கள் ஷாப்பை போட்டிருந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி உங்களுக்கு எல்லா மெட்டீரியலும் தனித்தனியாக கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் இண்டிவிஜுவலாகவே நீங்கள் உங்கள் கைப்பட உங்கள் ஹேண்ட் ஸ்கில்ஸு, உங்கள் மைண்ட் ஸ்கில்ஸ் எல்லாத்தையும் நீங்களே டெவலப் பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஈஸியாக இருக்கும். ப்ராக்டிக்கல் கிளாஸ் ரொம்ப நீங்கள் காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் கிளாஸ் போகிறதுனால உங்களுக்கு இன்னும் ஈஸியாகவே இருக்கும். அதுவும் ஐசி லெவல்லாம் எனக்கு தெரிஞ்சு இன்னும் நீங்கள் நல்லாவே கற்றுக்கலாம். வணக்கம், என் பேர் உதயா. நான் இங்கே தான் ராசிபுரம் பக்கத்தில் கால்காவேரி. நானும் அந்த ஃபீல்டுக்கே புதுசு. மொபைல் சர்வீஸ் கற்றுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வந்தேன். வரப்போ கொஞ்சம் தயக்கம் இருந்துச்சு, கரெக்டாக நம்மளால் செய்ய முடியுமா, கற்றுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி. ஆனால் உள்ளே வந்து பார்க்குறப்ப ஓகே, இது நம்ம கற்றுக்கிற இதுக்கு இது நம்ம கொடுக்குற அமௌண்ட் ஓகே தான் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்துச்சு. அப்புறம் இங்கே வரப்போ நம்ம இது கரெக்டாக கற்றுக்கிட்டே வெளியே போவோமா, ஏதோ இல்லை ஏமாந்துருமா, நிறையா எண்ணம் இருந்துச்சு. இருந்தால் பரவாயில்ல, இங்கே கற்றுக்கிட்ட வரைக்கும் அந்த மாதிரி ஒரு இது போயிடுச்சு. நம்ம ஃபீல்டில் டெவலப் ஆகிரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. அப்புறம் அதுக்கு மேலே எப்படின்னா கிளாஸு கொஞ்சம் கரெக்டாக இருக்குது. வேறு இடத்துல எப்படி இருக்குன்னு தெரியல. இங்கெல்லாம் நம்மக்கிட்ட சாருங்க நல்லா கரெக்டாக பேசுகிறாங்க, நம்ம என்ன கேட்டாலும் சொல்கிறாங்க, ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறாங்க. அதனால் வந்து ஒரு பிரச்சனை இல்லை, தயக்கம் இல்லாமல் எதாக இருந்தாலும் கேட்க முடியுது. யூடியூப்லேயும் வீடியோ அப்லோட் பண்ணிகிட்டே இருக்காங்க. நமக்கு எது டவுட்னாலும் உடனே சொல்கிறாங்க. யூடியூப்பை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். யூடியூப்பில் கொஞ்சம் இங்கே நிறையா டெவலப் ஆகியிருக்காங்கங்கிறதுனால நமக்கு அது மூலிமா எது வேணாலும் பார்த்து தெரிஞ்சிக்க முடியுது. பரவாயில்ல, இங்கே வந்ததுக்கப்புறம் நிறையா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகியிருக்கேன். இதுக்கு முன்னே வந்து சுத்தமாக எதுவுமே தெரியாத ஒரு ஆள் இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்தாலும் நம்ம ஒரு கடை வைக்கிற அளவுக்கு நம்மளுக்கு எல்லாம் சொல்லித்தராங்கங்கிற அளவுக்கு இருக்குது. என்னுடைய இது அவ்வளோ கரெக்டாக இருக்குது அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. அடுத்து வரைங்களும் பயப்படாமல் வரலாம். நீங்கள் அந்த பயம்லாம் இல்லாமல் தயக்கம் இல்லாமல் ധൈര്യமாக വാങ്ങ. എല്ലാം കറക്റ്റായി இருக்குது എനിക്ക് தெரிஞ்ச വரைக்கும். പേര് വിഷ്ണു, ഞാൻ കേരളത്തിൽ നിന്നാണ് വരുന്നത്. കേരളത്തിൽ ആലപ്പുഴ. അപ്പം ഈ യൂട്യൂബ് ചാനൽ ഞാൻ ഓൾറെഡി ஷாப் வச்சிருக்கு. എൻ്റെ ഒരു ഫ്രണ്ട് தான் இந்த யூடியூப் சேனல் சஜெக்ட் பண்ணி கொடுத்துருக்கு. இப்போது அந்த யூடியூப் சேனலை பார்க்கும்போதே நல்லா இருக்குன்னு தோணுச்சு. அப்படியே கால் பண்ணிட்டேன். ஆனால் ரேட்டு கொஞ்சம் அதிகமானு நினச்சிட்டேன். ஆனால் பிரச்சனை இல்லை. பேசிக் ஒர்க் எல்லாம் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஆல்ரெடி டெக்னீஷியனாக ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கேன். ஆனால் ஐசி ஒர்க்கு, ஷோர்ட் அனாலிஸ் அது எதுவும் தெரியாது. ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா இருக்குது. புதுசாக வருந்தவங்க ஆல்ரெடி ஷாப் வச்சுருக்கு, எனக்கு பேசிக் ஒர்க்கு தெரியும் அப்படின்னா கண்டிப்பாக வரலாம். ஏன்னா ஐசி ஒர்க்கு அந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் நல்லா சொல்லி தருவாங்க. എൻ്റെ പേര് രാഹുൽ, ഞാൻ കേരളം ആലപ്പുഴയിൽ നിന്നാണ് വരുന്നത്. ഞാനിവിടെ വരുമ്പോൾ എനിക്ക് கொஞ்சம் கொஞ்சம் தானே புரியும். ஆனால் ഇവിടെ வந்ததுக்கு அப்புறம் எனக்கு எல்லாமே பேசி தந்தது, எல்லாமே எனக்கு புரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் ഇവിടെ വന്നാൽ பக்காவே இருக்குது. இந்த பக்காவே இருக்குது.
அந்த എമൗണ്ട് കൂടുതലില്ലേ. ഇവിടെ വന്നதுக்கப்புறம் ഒരുപാട് പഠിச்சிட்ருக்கு. ஸ்டார்டிங் கிளாஸൊക്കെ நல்லா இருந்து பக்கா ஜோலியாகவே இருந்துருது. அதுக்கப்புறம் ഒരുപാട് നോളജ് இங்கே வந்ததுக்கப்புறம் கிடச்சாச்சு. கண்டிப்பாக நான் ஓன் பண்ணிவிடுவேன். ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் எல்லாமே பக்காவே படிச்சிருக்கு. எல்லாம் கண்டிப்பாக எனக்கு ஒரு இது இருக்குது. ஓகேவா செஞ்சிருவேன். உங்களை மாதிரி உங்க ஊர்ல இருந்து வந்தாங்க அப்படின்னா அவங்களால முடியுமா? அதாவது வந்து கேரளா டு தமிழ்நாடுங்கிறது ஒரு பெரிய ஒரு டிஸ்டன்ஸ் தான். கண்டிப்பாக அந்த இடத்துல நீங்கள் வந்ததா கண்டிப்பாக ஒரு 100% உங்களுக்கு ஒரு இது இருக்கும். வேஸ்ட் ஆகாது, கண்டிப்பாக வேஸ்ட் ஆகாது.